இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் போதும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொத்தமல்லி புலாவ் செய்கிறதுக்காக ஒரு மிக்சரில் நம்ம 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். 1 கட்டு அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக நம்ம ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். ஒரு 10லேருந்து 15 பருப்பு முந்திரியை சேர்த்துடலாம். நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்குனதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது கொஞ்சம் செவந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கும் பொழுது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. அடுத்ததாக அரை மூடி அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சைப்பழ சாறு பிழிஞ்சிட்டு நல்லா வதக்கிடுங்க. அரை கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா கடைஞ்சி சேர்த்துருக்கேன். அடுத்தது அதே மாதிரி அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. தேங்காய் பால் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் சாப்பிடும் பொழுது. இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம நல்லா கொதித்து உங்களுக்கு வாசனை நல்லா வரும் பொழுது யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடலாம். இந்த ஒரு விசில்லே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா குக் ஆகிடும். நம்ம குக்கரை மூடினதும் ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம விசில் போடலாம். அப்போ உங்களுக்கு வந்து உதிரி உதிராக நல்லா வரும். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இதை நல்லா கலந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு ரைஸ் வெந்து நீளமாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம இதை கலந்த பின்னாடி ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். ஒரு அரை முடி போல் எலுமிச்சைப்பழ சாறை சேர்த்துடலாம். கடைசியாக நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இந்த குக்கரை மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கொத்தமல்லி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கொத்தமல்லி புலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.